இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் அடே என்னடா என்னடா ராகவன் இவன் கூட சுத்திட்டு இருக்கான்? எவன் கூட? அதுதான் என் கூட சண்டை போடுறதுக்குன்னு 6 அடிக்கு வளர்ந்து நிக்கிறானே சூர்யா பைய, அவன் கூட. அவன் கூட சுத்தினா என்ன? டேய் அவனே என் மேல கான்ல இருக்கிறான், கூட இவன் வேற மேல மேல ஏத்தி விடுறதுக்கா? டேய் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. அவனுக்கு ஓ மேலதான் காண்டு, நம்ம குடும்பத்து மேலேயோ எங்க மேலேயோ கிடையாது. அவன் என்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறான். ராகவனை உனக்கு எதிராக மாத்துறதுல அவனுக்கு என்னடா பிரயோஜனம்? இல்ல இல்ல, இவனெல்லாம் நம்ப முடியாது. ஏற்கனவே இவனே விஷம் தலைக்கேறி சுத்திட்டு இருக்கான், அவன் இன்னொரு விஷம். ரெண்டத்தையும் சேர விட்டா நம்மளுக்கு தான் ஆபத்து. டேய் விட்ரா, சாப்பிட ஏதாவது வந்திருப்பானுங்க. ஆமா மேடம் உன்ன அந்த சதி வேலைக்கெல்லாம் அதுக்கப்புறம் கூப்பிடுறது இல்லையா? எந்த மேடம்? அதான் விஜய் மேடம், which means your ex-wife. டேய் சும்மாறா. ex-wifeனு சொன்ன உடனே அப்படியே சினுங்கிறியே. டேய் அவளை அப்படி சொன்னாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. பாரு, சொல்லி வாய மூடல, கரெக்டா அந்த 7:30 போன் அடிக்கிறான். இதுக்கெல்லாம் சாவே இல்லடா. சரி சரி, அட்டன் பண்ணி பேசு. கண்டிப்பா ஏதாவது முக்கியமான வேலையா சொல்லுவா. போடா, வேணாம். அவ குரலை கேட்டாலே ரொம்ப இரிட்டேட் ஆகுது. டேய் அப்புறம் சந்தேகம் வந்துரும்டா, உன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். பேசு மச்சான். இந்த மாரண வீராம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்றாங்கன்னா புரியல. இல்ல மச்சான், எப்படியும் அவங்க சைலண்டா இருக்க மாட்டாங்க. எனக்கு எதிரா ஏதாவது ஒரு சதி வேலை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதான் கேக்குறேன். சொல்லுங்க மச்சான். கொஞ்சம் தெரிஞ்சா முன்னாடி எச்சரிக்கையா இருக்கலாம்ல. விஜய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல விஜய். இப்பெல்லாம் உன்னை பத்தி அதிகமா பேசுறதே இல்ல. அப்படியா? நான் எதுவும் பெருசா சம்பவம் பண்றது இல்ல, அதனால என்ன மறந்துட்டீங்களா? பாரு. சரி மச்சான், என்கிட்ட இருந்து திருடின பத்திரத்தை வீட்டுல வச்சிருக்கீங்கல்ல, அத சமத்தா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. பத்திரமா? நானா? வேற யாரு? உங்க அண்ணனா? நீதாயா கொண்டாந்து தரணும், எடுத்துட்டு வாயா. விஜய் சத்தியமா அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன கதை விடுறியா? மச்சான், எனக்கு காது குத்தி ஜிமிக்கியும் போட்டாச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு காது வேற குத்தி இருக்கேன். நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். விஜய் சத்தியமா சொல்றேன், இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிற யாரையுமே மாற நம்புறது இல்ல. அதனாலதான் அந்த பத்திரம் திருட்டு போயிருமேன்னு பயந்து போய் அத அவன் யாருக்கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கான். யார்கிட்ட? அதத்தான் சொல்ல மாட்டானே. யார் வச்சிருந்தா என்ன, அவங்க கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. இல்ல விஜய், அது இங்க பாரு. மச்சான், நீ மட்டும் பத்திரத்தை என்கிட்ட மீட்டு கொடுக்கலன்னு வையே, உன் கதைய மைக் செட்டு போட்டு வில்லு பாட்டு பாடுற மாதிரி ஊரெல்லாம் பாடிடுவேன். ஐயோ வேணா விஜய், வேணா விஜய், அவசரப்பட்டு அப்படி எல்லாம் இதுவும் பண்ணிராத. சரி மச்சான், டாக்குமெண்ட் எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணு. கார்த்தி. என்ன பிருந்தா? யார் போன்ல? போன்ல நான் பாத்துட்டேன். யாரு? அந்த விஜய் தானே? ஆமா, அவ எதுக்கு உங்களுக்கு கால் பண்றா? அவ எதுக்கு கால் பண்ணுவா? ஏதாவது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவ கால் பண்ணுவா. அதான் நான் போனை எடுக்கலையே. கார்த்தி, ஒரே வீட்ல தான் இருக்கோம், உங்களுக்கும் அவளுக்கும் ஒண்ணு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறமும் அவ எதுக்கு உங்களுக்கு கால் பண்றா? கார்த்தி, என்ன நடக்குது? மறைக்காம சொல்லுங்க. கார்த்தி, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? பிருந்தா, நான் என்ன மறைக்க போறேன் பிருந்தா? என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா நான் என்ன பண்றது? ஏய் என்ன பாருக்கா, அந்த விஜய்
இவருக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஏய், இதெல்லாம் ஒரு விஷயமாடி? உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரணும், சண்டை வரணும், ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கணும்னு கூட கால் பண்ணிருக்கலாம். ஏய், கார்த்தி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதுக்காகலாம் போய் அவர் கூட சண்டை போடுவியா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதுக்கு தாண்டா இந்த கேமே வேணும்னு சொன்னது. டேய் கொஞ்ச நாளைக்குடா அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க உண்மையை மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலே என்னால தாங்கிக்க முடியாது கார்த்தி. நமக்குள்ள இருக்கிற உறவு கெட்டு போயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பாத்தியடா, இந்த விஷயத்தினால எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துடும் போல. அத நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்ப இதுக்கு பேரு சண்டை இல்லையா? டேய், இல்லடா வராது, டோன்ட் வரி. இந்த ஊர்காரங்க பேசுறதுக்கு அடுத்து வேற கண்டென்ட் கிடைக்கிற வரைக்கும் இதை பேசிட்டு இருப்பாங்க. வேற ஏதாவது பெருசா நடந்துச்சுன்னா அதுக்கு போயிடுவானுங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் 1 வாரம், அவ்வளவுதான். இடையில நானும் ஊருவாய் அடைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்றேன். சரிடா. நம்மளே புதுசா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்ட. மூளை வளர்ச்சி இல்லாதவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமோ? ஐயோ, அது சரியா வராதுல. வேற எங்கேயாவது குடும்பத்துல பிரச்சனைனா தானா நடக்கும். அத மட்டும் பார்க்கலாம். இவன் வேற பேசியே காட்டு. ஐயோ அண்ணன், ஐயோ அண்ணன் வேற ஆழ்த்திட்டு கேள்வி கேட்கும். இங்க வாங்க, இங்க வாங்க. நீ தோசை ஊத்திரு. அதுக்கு நீ நல்லா கெட்டியா சட்னி அரைச்சா. அப்புறம் நீ கடையில போய் தனியா வாங்கணும். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வாங்கிடு. காந்தி, போங்க போங்க போங்க. வலிமா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அது என்னடா டேய், நீ இன்னும் கடைக்கு கிளம்பலையா? அது அப்பா இன்னைக்கு லீவுப்பா. லீவா? என்ன பொங்கல் வியாபாரத்துக்கும் கடை இல்ல, பொங்கல் கழிச்சும் கடையை திறக்கலன்னா விடுற? இதான் நீங்க வியாபாரம் பாக்குற லட்சணமா? அது அது அப்பா, லீவுனா கடை லீவு இல்லப்பா, நீங்க லீவு. நானா? நான் எதுக்குடா லீவு? ஆமாதண்ணா, இப்பதானே ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம், அசதியா இருக்கும்ல, உடனே ஏன் கடைக்கு போய்கிட்டு? நீ வீட்லயே இரு, அப்புறமா போய்க்கலாம். என்ன வள்ளி, என்ன சோம்பேறியாக பாக்குறியா? அப்படியெல்லாம் யாரும் சொல்லல. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு போங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? நானே இன்னும் போல. ஆமா மாமா, தீபாவளிக்கு தான் 1 நாள் லீவு, பொங்கலுக்கு 5 நாள் லீவ் இருக்குல்ல மாமா. நம்ம மெதுவா கடைக்கு போய்க்கலாம். நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க மாமா.